நேற்று நடந்த பராசக்தி ஆடியோ லான்ச்சில் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா இந்த பராசக்தி அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய கிளாஷுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து தான் பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தை வந்து டிசம்பர் மாதம் வந்து ஷூட் பண்ணும்போது இந்த படத்தோட ப்ரொடியூசர்னா ஆகாஷ் அவர்கள்ட்ட சிவகார்த்திகேயன் வந்து சொல்லியிருந்தாரு, டிசம்பரில் ஷூட் பண்ணுறோம், ஸோ நம்ம வந்துட்டு அக்டோபர் மாதம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்காரு. அந்நேரம் வந்து ஆகாஷ் வந்து சொல்லியிருக்காராம், ஜனநாயகன் படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வர்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு, ஆனால் நம்ம வந்து பொங்கல் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அடுத்து வர இன்டர்வியூவில் ஆகாஷ் அவர்கள் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கல் லாக் பண்ணிக்கலான்னு இருக்கோங்கிற மாதிரி வந்து தான் சொல்லியிருந்திருக்காரு போல். அந்நேரம் பார்த்து ஒரு 2-3 நாள் கழித்து ஜனநாயகன் டீம்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்களும் பொங்கலுக்கு வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இப்போ தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பயம் வருது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்மளும் பொங்கல் லாக் பண்ணியிருக்கோம், அவங்களும் பொங்கல் லாக் பண்ணியிருக்காங்க, இது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய அசிஸ்டண்டான ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து தான் கால் பண்ணி, நீங்களும் வந்து பொங்கலுக்கு வரீங்க, நாங்களும் பொங்கலுக்கு வரோம், ஸோ இது நல்லா இருக்குமா அப்படிங்கும்போது, வந்துட்டு போங்கப்பா என்ன இப்போ அப்படி மாதிரிக்கு வந்து தான் ஜெகதீஷ் சார் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை சார், நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனை கரெக்டாக வந்துட்டு விஜய் சார்கிட்ட விளக்குங்க, இல்லை அப்படின்னா நிறைய பேர் நடுவில் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரிக்கு சொல்லும் போது இவர் போய் எல்லாத்தையுமே வந்து ஜெகதீஷ் சார் வந்து விஜய் சார்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது விஜய் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் அப்படி சொல்லிட்டு விஷ் பண்ணிடுங்க அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ரைட்னு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், 2 படமே நல்லா வரணும், சார் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணார் அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் வந்து இப்போ தான் நடந்திருக்கு அந்த மாதிரிக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து தான் ரிலீஸ் பண்ணுறது வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு ரிலீஸ் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்காரு. நியாயம்தான், பட் ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரிக்கு இல்லை. இந்த மாதிரி தான் ஒரு தம்பி வந்துட்டு பேசணும், ஏன் அப்படின்னா அவர் படம் ஓடாது, அதனால தான் அவர் வந்து அப்படி பேசியிருக்காரு. அப்படி உண்மையிலே வந்துட்டு விஜய் அவர்களுக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா வினோத் அவர்கள் ஏன் ஆடியோ லான்ச்சில் வச்சு ஓவராக வந்து பேசணும் இந்த மாதிரிக்கு எனக்கு கேள்வி எழும்புது. ஓகே ரைட், இது பாசிட்டிவாக இருக்குங்கிறனால நம்ம இதே ஏற்றுக்கலாம். அதுக்கடுத்து கடைசியாக இது அண்ணன் தம்பி பொங்கல் தான் அந்த மாதிரிக்கு வந்து தான் சொல்லி வந்து முடிச்சிட்டாரு. ஸோ நம்புற மாணிக்கும் இருக்குது, நம்ப முடியாத மாணிக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தனங்கத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.